வணக்கம் நண்பர்களே. நாம் சைவ சமயத்தை காத்த திருஞான சம்பந்தர் பெருமானின் வாழ்க்கையை பற்றி பார்க்கப் போகிறோம். இவர் சீர்காழியில் சிவபாத விரதர் மற்றும் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு 3 வயது இருக்கும்போது ஒரு நாள் தந்தையுடன் கோயில் குளத்திற்கு சென்றபோது தந்தை நீராடச் சென்றதால் சம்பந்தர் குளக்கரையில் தனியே அமர்ந்து தந்தையை காணாமல் அழுதார். உடனே சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சியளித்தனர். பசியுடன் இருந்த குழந்தைக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டினார். பால் அருந்தியதும் அவர் தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் பதிகத்தை பாடினார். இதுவே அவருக்கு திருஞான சம்பந்தர் என்ற பெயரை பெற்றுத்தந்தது. ஞானம் பெற்ற பின் சம்பந்தர் பல திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்றார். திருத்தலத்தில் பதிகம் பாடும்போது சிறு கைகள் சிவந்ததால் சிவபெருமான் இவருக்கு பொன்னாலான தாளத்தை பரிசாக அளித்தார். இவர் வெயிலில் நடந்து செல்லும் போது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் இவருக்கு முத்துச்சிவிகை, பல்லாக்கு, குடை மற்றும் பந்தலை வழங்கினார். தந்தையின் வேள்விக்காக பணம் தேவைப்பட்ட போது சம்பந்தர் பதிகம் பாடி இறைவனிடமிருந்து பொற்கிளியை பெற்று கொடுத்தார். அப்போது பாண்டிய நாட்டில் சமண மதம் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. ராணி மங்கையர்க்கரசியார் மற்றும் அமைச்சர் குலச்சிறையார் அழைப்பின் பேரில் சம்பந்தர் மதுரை சென்றார். சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு சமணர்கள் சூழ்ச்சியால் தீ வைத்தனர். ஆனால் அந்த தீ சம்பந்தரை தீண்டவில்லை. சம்பந்தரின் சினம் கொண்டு அந்த வெப்பம் கூன் பாண்டியன் என்ற மன்னனை சென்று சேரட்டும் என்று பதிகம் பாடினார். மன்னனின் வெப்பு நோயை சமணர்களால் குணப்படுத்த முடியவில்லை. இறுதியில் சம்பந்தர் திருநீறு பூசி மந்திரமாவது நீரு என்று பதிகம் பாடி மன்னனின் நோயை தீர்த்தார். இதைத் தொடர்ந்து ஆற்றில் ஏடுகளை இடும் புனல்வாதத்திலும் சம்பந்தரின் வாழ்க்கை அந்தணர் என்ற பதிகம் எழுதிய ஏடு ஆற்றில் எதிர்த்து நீந்தி வெற்றி பெற்றது. சம்பந்தரின் அற்புதங்களில் மற்றொன்று திருமயிலாப்பூரில் பூம்பாவையின் எலும்புகளை பெற்று மாட்டிட்ட புண்ணையும் என்று பாடி அவருக்கு மீண்டும் உயிரும் உடலும் கொடுத்தார். தனது 16வது வயதில் திருநல்லூர் பெருமணம் என்ற தலத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்ததும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்து நீங்கள் அனைவரும் என்னுடன் கலந்து விடுங்கள் என்று அருளினார். சம்பந்தர் தனது மனைவியுடன் உடன் இருந்த அடியார்கள் அனைவரும் அந்த ஜோதி பிழம்பில் கலந்து சிவனடி சேர்ந்தார். ஒரு சிறுவன் சமயம் காத்த வரலாறு இது. அவரது பக்தி, அறிவு மற்றும் சிவனின் மீதான அன்பு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த ஞான ஆசானின் வழியை பின்பற்றி நாமும் இனிமேல் பக்தி பயணம் செய்வோம். வாழ்க வளமுடன். கோவில் பயணி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.